சிவானந்தா வேதா தியான பீடத்தின் சார்பாக சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். நாம் இன்று சிந்திக்கவிருக்கும் தலைப்பு, இப்பிறவியில் நாம் அனுபவிக்கும் இன்ப துன்பங்களுக்கு காரணம் நமது முற்பிறவியா என்ற தலைப்பில் நாம் இன்று சிந்திக்கலாம். முதலில் முற்பிறவி என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முற்பிறவி என்றால் நாம் பிறப்பதற்கு முன்பு என்னவாக இருந்தோம் என்று பார்த்தோமானால், நம் தந்தை உடலில் உயிரணுவாக இருந்தோம். இன்னும் சற்று விலைக்கு எப்படி சொல்லலாம் என்றால், நம் தந்தையின் விந்தணுவாக இருந்தோம். நம் தந்தை பிறப்பதற்கு முன்பு அவர் என்னவாக இருந்தார் என்றால், அவருடைய தந்தையின் உயிரணுவாக இருந்தார். அவர் பிறப்பதற்கு முன்பு என்னவாக இருந்தார் என்றால், அவருடைய தந்தையின் உயிரணுவாக இருந்தார். இப்படி இது ஒரு 7 தலைமுறைகளின் உயிரணுவாக சென்று கொண்டே இருக்கும். இதுதான் முற்பிறவியின் காரணம். முற்பிறவியின் வினைப்பதிவுகள் பெண்களுக்கு அது வேலை செய்யாது. அதாவது முன்னோர்களின் வினைப்பதிவு பெண்களுக்கு வேலை செய்யாது, அது ஆண்களுக்கு மட்டுமே வேலை செய்யும். ஏன் பெண்களுக்கு அது வேலை செய்யவில்லை, ஆண்களுக்கு மட்டும் வேலை செய்கிறது என்றால், பெண்கள் அந்த வினைப்பதிவை தன் கணவர் மூலமாக அனுபவிப்பார்கள். எப்படி என்றால், பெண்கள் இல்லற வாழ்க்கையில் இணையும் பொழுது தன் கணவரும் தன் கணவரின் தந்தையும் அவருடைய தந்தையும் அவருடைய தந்தையும் அப்படி 7 தலைமுறைகளாக அந்த உயிரணுவில் பதிந்துள்ள வினைப்பதிவுகளும் நல்வினைப்பதிவுகளும் தீவினைப்பதிவுகளும் அந்த பெண்ணாகப்பட்டவள் இல்லற வாழ்க்கையில் இணையும் போது அந்த உயிரணுவை வாங்கும் பொழுதும் தாங்கும் பொழுதும் அந்த முறையிலே அவர்கள் அனுபவிப்பார்களே தவிர, அவர்களுடைய முன்னோர்களின் வினைப்பதிவு பெண்களுக்கு அது சேராது, ஆண்களுக்கு மட்டுமே சேரும். நல்வினைப்பதிவுகள் அதிகமாக இருந்தால் பெண்களின் உடல்நலம் நன்றாகவும் மனநலம் நன்றாகவும் இருக்கும். தீவினைப்பதிவுகள் தன் வாழ்க்கை துணையின் விந்தணுவில் உயிரணுவில் தீவினைப்பதிவுகள் அதிகமாக இருந்தால் அந்த பெண்ணிற்கு உடல் ரீதியான பாதிப்பும் மன ரீதியாக பாதிப்பும் வரும். இதை எப்படி போக்கிக் கொள்ளலாம் என்றால், இதற்கான சிறப்பான பயிற்சி முறைகள் இருக்கிறது. அந்த பயிற்சி முறைகளை செய்து வினைப்பதிவுகளை நம்மால் கண்டிப்பாக போக்கிக் கொள்ள முடியும். அந்த பயிற்சி முறையை நாம் அனைவரும் கற்றுக்கொண்டு வினைப்பதிவுகளை போக்கிக் கொண்டு நாம் வாழ்வில் சிறப்பான முறையில் வாழ்வோம் என்று கூறி இந்த சிந்தனையை இதோடு நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. ஆத்ம வணக்கம்.